அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த 25 கொஸ்டின்ஸ் மாடல்ல தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வரப்போகுது. ஸோ அதனால இந்த 25 கொஸ்டின்ஸை ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு பார்த்துருங்க. ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இது வரைக்கும் கற்பதையை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு மொதல் கொஸ்டின் குள்ள போயிடலாம். மேக்ஸ் கொஸ்டின் 176வது கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். சரி, ஃபர்ஸ்ட் எது நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எது ப்ராபபிலிட்டி இல்ல. ஸோ ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுனா என்னன்னு கேட்டா 0ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கணும். அதுதான் ரூல். 0ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கணும். இந்த இதுக்குள்ளதான் இருக்கணும். இதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அப்ப நல்லா பாருங்க, 20% என்னப்பா அர்த்தம்? 20 டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். அப்ப இதை அடிச்சீங்கன்னா 2/10 0.20ன்னு சொல்லலாமா? ரைட்டா? சோ அப்ப இது வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல தானே இருக்கு. சோ அப்ப இது ரைட் தான். 0.5 அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் உள்ளதான் இருக்கு. ரைட். 0.253ங்கிறதும் இதுக்குள்ளதானே இருக்கு. இந்த நம்பருக்குள்ளதானே இருக்கு. 0க்கும் 1க்கும் நடுவுல தானே இருக்கு. இப்ப பாருங்க, 1.001ங்கிறது இதுக்கு வெளியே போயிருச்சா? வெளியே போயிருச்சுல. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்தகவு அல்ல. அதனாலதான் டி வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து என்ன சொல்ல, எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணும் இல்லப்பா, இந்த கொஸ்டின் வந்து 2% கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலா 20% வரணும். அதாவது இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 125 ரூபாய் என்பது 2% கூட்டு வட்டி முறையில் கணக்கிட்டால் 216 மாறணும். எப்ப மாறும்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 20% இருந்துச்சு வச்சுக்கோங்க. 125ல 20%ங்கிறது என்ன? 10%ங்கிறது 12 ரூபா 50 பைசா. அப்ப 20%ங்கிறது நல்லா கவனிங்க, 12 ரூபா 12 ரூபான்னு சொல்லும் போது 25 ரூபா மாறும். அப்ப இத வந்து இதுல கூட்டினோம்னா 150 ரூபா. 125 பிளஸ் 25 150. இப்ப 150ல் 20% என்பது என்ன? இங்க வந்து 15 ரூபாயா? அப்ப 30 ரூபா தானே 20%. அப்ப 30ன்னு போடுங்க. 180 இருக்கும். இப்படிதான் கூட்டு வட்டி பண்ணணும். 180ல 20% அப்படிங்கிறது என்ன? 18 பிளஸ் 18 தானே. 18%ங்கிறது 10%. அப்ப 18 பிளஸ் 18 20%. அப்ப 36 வருமா? 36 ரூபா கூட்டினா என்ன வரும்? 6 21. அப்ப 216. 3 வருஷத்துல இந்த 20% இருந்துச்சுன்னா 20% இருந்தால் 3 வருஷம்னு வைக்கலாம். இங்க 2% கொடுத்துட்டாங்க, தப்பா கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப லென்த்தா எழுதிட்டு போகும். எவ்வளவு வருஷம் ஆகும்னா 2%னா கிட்டத்தட்ட 15 வருடம் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஆப்ஷன்லயே இல்ல. சோ அப்ப இந்த கொஸ்டின் தப்பு. அதனாலதான் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி தான் இந்த கொஸ்டினும். ஒரு முக்கோண வடிவ வயல், ஒரு வயல் வச்சிருக்கிறாங்க. அது வந்து முக்கோண வடிவுல இருக்கு. அதனுடைய பக்க நீளங்கள் 10 மீட்டர், அதுக்கப்புறம் 24 மீட்டர், அதுக்கப்புறம் 26 மீட்டர் இப்படி இருக்கு. மேலும் வயலை சமப்படுத்தி, வயல் மேடு பள்ளமா இருக்கு போல இருக்கு, அதை சமப்படுத்தி 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் செலவாகும். அப்படின்னா மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 சதுர மீட்டர் அப்படி இது வந்து சமப்படுத்தி இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுக்கு 20 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல மீட்டர்ல, இந்த 3ஐயுமே கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 34 34 10 கூட்டல் 24 34 34 பிளஸ் 26 அப்படின்னு சொல்லும் போது 60ன்னு வருமா? இது எல்லாமே வந்து சதுர மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சதுர மீட்டர்னு சொல்லும் போது டிவைட் பை 2ன்னு போடணும். ஏன்னா எஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி பிளஸ் சி பை 100, சாரி பை 2ன்னு வரும். மன்னிக்கணும், பை 2 அப்படின்னு சொல்லி வரும். சோ அப்ப 60 பை 2 அப்படின்னு சொல்லும் போது 30. 30 அப்படிங்கிறது மீட்டர். 3மே சேர்த்து நம்ம இது பண்ணிருக்கோம், மீட்டர்ல இது பண்றோம். ரைட். இப்ப பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சமப்படுத்தி இத்தனை மீட்டருக்கு 1 சதுர மீட்டர்னு சொல்லிருக்காங்க. அப்போ நமக்கு 1 சதுர மீட்டர் அது வேணும். அப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, இதுக்குதான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. ஏரியா பரப்பு ஈக்குவல் டு, இப்படி ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்ல இந்த ஃபார்முலா இருக்கும். எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இங்க பாருங்க, ரூட்டுக்குள்ள நம்ம வந்து வைக்கிறோம். எஸ்ங்கிறது தான் இந்த 30. ஏன்னா எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எஸ் அப்படிங்கிறது 30 இன்ட்டு எஸ்ஸையும்
மைனஸ் ஏங்கிறது இங்க வந்து 10 தான் ஏ பி சி ஏ பி சின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 30 மைனஸ் 10ங்கிறது 20, எஸ்ங்கிறது 30 மைனஸ் 24 அப்படிங்கிறது 6, 26 அப்படிங்கிறது 4. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்க வந்து பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க 44 00ன்னு வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் எடுக்கணும். இங்க பாருங்க 144 இருக்கா, 12 × 12 144. இந்த ஒரு சைபருக்கு 2 சைபருக்கு ஒரு சைபர் எடுக்கிறோம். ஸோ இதுதான் மீட்டர் ஸ்கொயர்ல வந்து இருக்கும். ஸோ இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா, ரைட்டா? ஸோ இப்ப இந்த ஏரியாவுல என்ன சொல்றாங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 120 சதுர மீட்டர் தான் மொத்தம் வந்திருக்கு, மொத்த பரப்பு. அப்ப எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 × 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24, 2 சைபர் போடுறோம் 24ன்னு ஆகுது. அப்ப 2400, ரைட்டா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன முதல் சொல்லி இருக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு 4 சீரீஸ் கொடுத்து 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. இதனுடைய அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின், ரைட்டா? இந்த மாதிரி கொடுத்தா யோசிச்சுட்டே இருக்க கூடாது. மேல என்ன கொடுத்துருக்காங்கப்பா, மேல 3 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒன்னு போயிட்டே இருக்கா. இப்ப கீழே பாருங்க நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. முதல் இந்த நம்பர் வந்து ஒரே எந்த அலைன்மெண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். அப்பதான் வந்து நமக்கே தெரிய வரும். இங்க பொதுவா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இப்படி வித்தியாசமா இருந்துச்சுன்னா இதை கணக்குலயே எடுத்துக்க கூடாது ஆக்சுவலா, ரைட்டா? சோ இப்ப இதுக்கு அடுத்து இருந்துதான் மேக்ஸே ஆரம்பம். இது சும்மா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க, ரைட்? சோ இப்ப ஃபர்ஸ்ட் சம்மே நம்ம பார்ப்போமே. 3 இருக்கா, மேல 1 மட்டும் தான் வரணும். இங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் வரவே வராது, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் மேல 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கெஸ்ஸிங்ஸ்ல. ஓகேங்களா? இப்ப கீழே மட்டும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 16ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்து 8 இருக்கு, அதுக்கு அடுத்து 12, அதுக்கு அடுத்து 18ன்னு இருக்கு. 16 இன்ட்டு, ஏன்னா எல்லாமே பெருக்கல் போற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா முதல் வந்து கம்மி ஆகுது, அதுக்கப்புறம் கூடுது. அப்ப இதை வந்து பெருக்கல் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க டிவைடு வகுத்தல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிப்பட்டு வராது. 2ஆல இங்க வகுப்பீங்க மொதல், அதுக்கப்புறம் வந்து திருப்பி வகுத்தலே பண்ண முடியுமானா முடியாது. ஓகேங்களா? சோ கஷ்டம். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், பெருக்கல் 0.5 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா 2ஆல வகுத்தாலும் 0.5ஆல பெருக்கினாலும் ஒண்ணுதான். 8ன்னு வருமா? சோ இப்ப இங்க 8ன்னு போட்டாச்சு. இந்த 8 அப்படிங்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க. 8 × 1 பண்ணா 8 தான் வரும், 8 × 2 பண்ணா 16ன்னு போகும். சோ அப்ப 1.5ன்னு வருமா 12க்கு? இங்க பாருங்க, 12 × 1.5 திருப்பி பண்ணீங்கன்னா 18ன்னு வரும். இப்ப 18ம் அதே மாதிரிதான், 1.5 பண்ணீங்கன்னா 1.5ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, 27ன்னு வருமா? அதுதான் பண்ணிருக்கிறாங்க. அப்ப 1/27ங்கிறது தான் ஆன்சர், ரைட்டா? சோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு எண்கள் போய்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசா மாறிக்கிட்டே இருக்கு. 30ல இருந்து ஏதோ ஒண்ணு பெருக்கி இருக்காங்க. 1.5 பெருக்குனா 45ன்னு வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான். இப்ப 45ஓட 2 பெருக்குனீங்கன்னா 90ன்னு வரும். இங்க 90 இருக்கு, 90ஓட 2.5 பண்ணா வருமா அப்படின்னு சொல்லி பாருங்க. 2.5 வந்தா ரைட்டு, ஓகேங்களா? சரி, 2.5 வரும். ஏன்னா வந்து கிளியராவே நமக்கு தெரியுது 2.5, ஏன்னா 1.5 to 2.5 அப்படிதான் போகுது. அப்ப 2.5 பண்ணா 225 வரும். 225 இன்ட்டு 675, சாரி மன்னிக்கணும், 3ஆல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 675 வரும். ஏன்னா 15 1 3 2 6 7 3 2 6. ஓகேங்களா? சோ இப்ப 675ஓட 3.5 நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அதுதான் வந்து கொஸ்டின். 7 5 35. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 5 5 25 அப்படியே ஃபுல்லா வச்சுக்கோம். 5 5 25 2 35 37 3 30 33 இந்த இது வரும்போது, ரைட்? ஸோ 15 21 22 18 20. பாருங்க 5 10 12 5 6 3 2. நம்ம ஏன்னா வந்து 35 இல்ல 3.5 தான். அப்போ 5 இப்படி வச்சுக்கணும். இப்போ வச்சா என்ன வருது, ஆன்சர் வந்துருச்சா? ரொம்ப சிம்பிள். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி பார்த்த உடனே
ஆஹா என்னென்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. இதுவும் ரொம்ப சிம்பிளானதுதான். பார்த்த உடனே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏபிசிடி அப்படிங்கிறது இங்க இந்த நம்பரோட குறிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இதனுடைய வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப இங்க எல்லா இடத்துலயுமே ஏபிசிடி போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஏபிசிடி போட்டா என்ன வரும்? இந்த நம்பர் பாருங்க, 2/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6/4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8/5 ஹோல் ஸ்கொயர். இப்ப இது பண்ணீங்கன்னா 2 2 1 ஆயிருமா? இங்க பாருங்க, இங்க நான் அடுத்தது எழுதுறேன், 1ன்னு இருக்கும். இங்க ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 3 9 4 × 4 16, 3 9, ஏன்னா நம்ம வந்து பெருக்கிறோம். ஸோ அப்ப அப்படிதான் வரும். 3 6 36 டிவைட் பை 4 4 16. இப்ப இதை ரெண்டே அடிக்கலாம். 8 8 64, 5 5 25. அடுத்தது 1 இங்க வச்சுக்குவோம். இங்க வந்து எல்லாத்தையும் எல்சிஎம் எடுப்போம். 1/1 இருக்குன்னு அர்த்தம். இங்க எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா எல்சிஎம் 900ன்னு வரும். ஓகேங்களா? 900 அப்படிங்கிறது தான் வரும். எப்படி சார் இது 900ன்னு கெஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, சிம்பிள் கெஸ் தான். ஒண்ணு இங்க எல்லா இடத்துலயுமே 900 இருக்கு, ரைட்டா? சோ அதனால மேபி இது 900 தான் வரணும். ஏன்னா இந்த மேல இருக்கிற 4 நம்பர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அப்ப இந்த 3க்கு வந்து கண்டிப்பாக வராது. ஸோ அப்ப எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 900 தான் வரணும். ஓகேங்களா? இது என்னோட ப்ரெடிக்ஷன். இப்படிதான் எக்ஸாம் ஹால்லையும் நான் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் வரீங்களா? ஸோ அப்ப 900 கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா மாத்தணும். ஸோ அப்ப 9ன்னு இருக்குல்ல, இதோட 100 பெருக்குனீங்கன்னா 900ன்னு வரும். ஸோ அப்ப 900 பிளஸ் 900 அப்படிதான் வரும். ஸோ 1. ஸோ அப்ப இதோட வந்து பாத்தீங்கன்னா 900 100ஆல பெருக்கினா 900 வரும். ஆனா இங்க மேல 1600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஆக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இது அடிப்போமா? இத 16 36ன்னு இருக்கு. 4ஆம் வாய்ப்பாடுல பாருங்க, இது வந்து 4ன்னு பண்ணலாம், இது வந்து 9ன்னு பண்ணலாம், ரைட்டா? ஸோ மத்தது அடிக்க முடியாது. ஸோ அப்ப இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து 4ன்னு மாத்திக்குவோம். ஏன்னா வந்து இங்க 4ன்னு மாத்திக்கிட்டோம்னா 900 அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஈஸி தான். 225 பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஏன்னா 4 × 225 பண்ணீங்கன்னா 900ன்னு வந்துடும். ஓகே. ஸோ அப்ப 225 மேல 225 கீழே 900ன்னு வந்துடும். மேல 9 × 225 பண்ணணும். 225 பண்ணோம்னா 2025ன்னு வரும். ஓகே, இது ஒண்ணும் பண்ண முடியாது, 25 தான் இருக்கு. 25 அப்படின்னு சொல்லும் போது 100ல கால்வாசி. ஓகேங்களா? சோ அப்ப 36ல பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 900ன்னு வரும். ஓகேங்களா? சோ இன்ட்டு 36, மேலையும் வந்து பாத்தீங்கன்னா 64 × 36, 64 × 36 பண்ணோம்னா 2304ன்னு வரும். ஸோ இப்ப இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 900 ஈக்குவலா இருக்கு. 900 ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்ப இங்க 900 போட்டு எல்லாத்தையும் பெருக்கணும். இங்க வந்து ஒரு 900 இருக்கு, நம்ம 1 அப்படி சொன்னோம்னா இங்க ஒரு 900 இருக்கு. ஸோ அப்ப 900 1600 பிளஸ் 2025 பிளஸ் 2304. இந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்ணணும். நீங்க பிளஸ் பண்ணும்போது பாருங்க, 4 5 4 கூட்டல் 5 9, 0 2 2 இருக்கு, 2 3 0 6 9 9 பிளஸ் 9 18, 8 1 இருக்கு, 2 2 4 5 6. 6000 சொச்சம் இது. சோ அப்ப இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஒரு வகுப்பறையில 60 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளனர். ஆண்களை விட பெண்கள் 2 மடங்காக இருக்கிறாங்க. கமல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து 17வது இடத்தை பெற்றுள்ளான். அப்படின்னா கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து எத்தனை ஆண்கள்னு தெரியாது, எத்தனை, அதாவது மொத்தம் வந்து 60, ஆனா ஆண்கள் பெண்கள் தனித்தனியா எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு, சரியா? எக்ஸ் ஆண்கள் பிளஸ் 2 மடங்கு பெண்கள், ஏன்னா ஆண்களை விட பெண்கள் அப்படிங்கறதுனாலதான் நான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு 60. ஸோ இப்ப இங்க பாருங்க, 3x ஈக்குவல் டு 60ன்னு வரும். ஸோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டிவைட் பண்ணீங்கன்னா 3 20ன்னு வருமா? அப்ப ஆண்கள் 20, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 40 சொல்லலாமா? பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20, கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40. என்ன சொல்றாங்க,
கமல் அப்படிங்கிற பையன் வந்து பாத்தீங்கன்னா 17வது இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி 9 பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப அப்ப இவன் இந்த கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்னு கேக்குறாங்க. மொத்த ஆண்கள் எண்ணிக்கை 20. இப்ப கமலுக்கு முன்னாடி 9 பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப -9 பண்ணோம்னு வச்சுக்கோங்க. கமலும் ஒருத்தர் இருக்கிறாரு. கமலுக்கு முன்னாடி 9 பெண்கள். ஓகேங்களா? 9 7 அதுக்கப்புறம் 2 8 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்ப 8 ஆண்கள்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். 8ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி நேரடியா வச்சுக்கணும். ஏன்னா 8 கூட்டல் 12 தானே வரணும். சோ இப்ப இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, இவனும் ஒரு பையன் தானா, 17வது இடத்துல இருக்கிற இவனும் ஒரு பையன் தானே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ அதுக்குதான் வந்து நான் சொன்னேன். இதை வந்து எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஏன்னா கமலும் ஒரு பையன் தானே, அவனையும் நம்ம சேர்க்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இங்க கமலையும் மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பெண்கள் 9 பேர் இருக்கிறாங்க. கமலையும் மைனஸ் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா 10 மைனஸ். ஓகேங்களா? 10 மைனஸ் பண்ணோம்னா 7ன்னு வரும். -9 -1 டோட்டல் 7. ஓகேங்களா? இங்க 7 பேர் ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைடு பாருங்க எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? கமலை நம்ம ஆல்ரெடி மைனஸ் பண்ணிட்டோம். இங்க கமல் ஒருத்தன் இங்க இருக்கிறான். ரைட்டா? இங்க முன்னாடி 7 பேர் இருக்கிறாங்க. கமல் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்கள் இருப்பாங்க. 12 ஆண்கள் இருப்பாங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆண்களுடைய எண்ணிக்கை வரும். இங்க 9 பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா மொத்தம் 40 அப்ப 31 வரணும். இங்க 31ங்கிறது நமக்கு தேவையில்லை, 12 தான் தேவை. இப்ப ஆன்சர் 12. கொஸ்டின் பாருங்க. இங்க கிட்ட சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. என கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்ணை பரிமாற்றம் செய்த பின், அதாவது ஸ்வாப் பண்றாங்க, இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. பரிமாற்றம் செய்த பின் கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும் போது வலதுபுறத்தில் இருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண் என்னன்னு கேக்குறான். இதுதான் ரீசனிங். பயங்கரமா இருக்குல்ல? பாருங்க, ரொம்ப சிம்பிள். அதை அப்படியே எழுதிக்கோங்க. 2 7 6 4 7 9 8 3 9 8 6 2 5 4 9 3 அதுக்கடுத்து 6 2 7 8. இப்ப என்ன சொல்ல வந்திருக்காங்க, அடுத்தது வந்து முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்களை மாற்றம் செய்ய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டையும் தேர்டையும் சேஞ்ச் பண்ணணும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 7 2 4 8 9 7 3 6 8 9 2 கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 9 4 5 3 7 2 6 8 இதுதான் வரும். ரைட்டா? சோ இப்ப இதுல என்ன சொல்றான், இத வந்து வரிசை அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும்னு சொல்லியிருக்கான். ரைட்டா? அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லும்போது நம்ம திருப்பி மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. 6700 6800 இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். 6724 6892 7268 8973 9453. இப்ப என்ன சொல்றான், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏறு வரிசை எழுதும் போது வலது புறத்தில் இருந்து இரண்டாவது, இதுதான் வலது, இங்க இரண்டாவது இதுதான் இருக்கு. ரைட்டா? சோ அப்ப அதுதான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? சோ இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுவும் வந்து சிம்பிள் தான். இதெல்லாமே ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேக்குறாங்க. ரீசனிங்ல கேட்கக்கூடிய கேள்வி. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்திரலாமா? இது வந்து உங்களுக்கு ஒரு கூட்டுத்தொடரின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 9 மற்றும் பொது வித்தியாசம் 7 எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசை என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9ன்னு போட்டுக்குவோம். முதல் எண் 9. 7 பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 16ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா இதனுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லிடவா? ஏ ஃபர்ஸ்ட் ஏன்னு இருக்கும், ஆமா, ஏ பிளஸ் டி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் 2d, ஏ பிளஸ் 3d, இப்படிதான் போகும். இதுதான் வந்து ஏபியோடைய ஃபார்முலா. ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க, அதனுடைய ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தா 7, அதுக்கு அடுத்து 2 × 7 இப்படிதான் போகும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 9. 9ஓட வந்து பாத்தீங்கன்னா 9 × 7 என்ன வரும், 16. 9 பிளஸ்
9 பிளஸ் 2 இன்ட்டு 7னா 14, 14 இன்ட்டு 9 என்னப்பா 23. அப்புறம் வந்து 30ன்னு வரும். ஏன்னா 3 சொல்லும்போது 21, 21 பிளஸ் 9 30. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். இந்த ஃபார்முலாவே தேவையில்ல, சும்மாவே நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து XYZ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க. ஓகேங்களா? XYZ ஆகியோர் முறையே ஒரு வேலைய 5, 8, 12 நாட்கள்ல முடிப்பாங்க. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 49,000 ரூபாய் சம்பளம். அப்படின்னா தனித்தனியே பெரும் பங்கு என்னன்னு கேட்கிறான். ஏன்னா 5 நாள் ஒருத்தர் வேலை பார்த்திருக்காரு, 8 நாள் ஒருத்தர் வேலை பார்த்திருக்காரு, 12 நாள்ல ஒருத்தர் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அதன்படிதானே பிரிச்சு கொடுக்கணும், அந்த ரேஷியோல தான் பிரிச்சு கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி ரேஷியோ சம் கேட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செய்யணும்? எல்சிஎம். எல்சிஎம்னு சொல்லும் போது 5, 8, 12 இது 20 எல்சிஎம்மா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 120ல எக்ஸ் உடைய வேலை 5 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 120 டிவைடட் பை 5. ஒய்யோடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா 120 டிவைடட் பை 8. இசட்டோடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா 120 டிவைடட் பை 12. இப்ப இதை வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். 24, 15, 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா? இதுதான் அவங்களுடைய ஒரு நாளுடையது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. ரைட்? ஸோ 9, 4, 49,000, 49, 49,000ன்னு வருதா? ஸோ அப்ப இவங்களுடைய ரேஷியோவே என்னன்னு கேட்டா இந்த 3 தான். நீங்க எடுத்த உடனே ரேஷியோவா இந்த 3 நம்பரை எடுத்துக்கிட்டா தப்பாயிரும். அப்ப 24 பை இந்த டோட்டல் 49 இன்ட்டு 49,000 இன்ட்டு 49,000 நீங்க போடணும். ஓகேங்களா? சோ இப்படி போட்டாதான் ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? சோ பண்ணா என்ன வருது? இதுவும் போயிருமா? இங்க 1000 நிக்குமா? சோ அப்ப 24,000 24,000ன்னு வந்து நிக்கும். அது வந்து பாருங்க 15,000ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இங்க 15 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 49ஆல நீங்க வந்து பெருக்க போறீங்க. 49,000 அப்ப 1000 தான் வரும். 24,000, 15,000, 10,000. சரியா? ரொம்ப சிம்பிளானது. இந்த கொஸ்டின் பார்த்தோம், ஒரு 10 கேள்வி பார்த்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 15 கேள்வியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மாடல்ல தான் குரூப் 4க்கு வரப்போகுது. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.